மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரியே வாயாலேயே எல்லா உண்மையும் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கோயிலுக்காண்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடி தாமரை? நம்ம எவ்வளவு சுகவாசியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, போக வர காரு, இப்படி எல்லாம் என்னைக்காவது நடந்திருக்கு மாடி? பாரு, என்ன கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப இல்லாம இருக்கும்போதுதான் அதோடைய அருமை தெரியுது. இந்த சித்தப்பா வீட்டுல போய் இருக்கும்போதுதான் என் அண்ணன் என்னை எப்படி வச்சிருந்துச்சுன்னே தெரியுது. உங்க அப்பே நம்ம 2 பேர்த்தையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் நம்மள நல்லா தான் பாத்துக்கிட்டுருச்சு. என்ன இந்த சேது மட்டும் உன் கழுத்துல தாலி மட்டும் கட்டியிருந்தேன்னா இந்நேரம் எங்க அண்ணன் மேல போய் நான் மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கவே மாட்டேன். வேற வழி இல்லை. இன்னைக்கு கோயில்ல நமக்கு சாதகமா நடந்தாலும் சரி, நமக்கு பாதகமா நடந்தாலும் சரி, நமக்கு பாதகமா நடந்துச்சுன்னா அதை உங்க அம்மா உனக்கு சாதகமா மாத்துவா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கேல, சாவித்திரியும் தாமரை நடந்து வர வழியில பார்த்தா ஒரு மாடு சாவித்திரியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. மா, அந்த மாடு பாக்குற பார்வையே சரியில்லை, நீ கொஞ்சம் இந்த பக்கமா வா அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும், அது கிடக்குதிரி, வா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாடு பார்த்தா கயறலா அத்துட்டு சாவித்திரியை கடந்து துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ அம்மா மாடு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா ஒதுங்கவும், சாவித்திரியை பார்த்தா மாடு கடந்து துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ மாடு துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா கடந்து திடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மாடும் பார்த்தா விடாம சாவித்திரியை கடந்து துரத்திக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா பூக்குழி இறங்குறதுக்கு நேரமும் ஆயிருது. எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரை இன்னும் காணான்னு. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் மோகனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன மோகனா, சாவித்திரி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கையில, இன்னும் தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சித்ரா பார்த்தா ஈஸ்வரி கிட்ட, என்னம்மா ஓ நாத்தனாக்காரிய ஆளையே காணா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், தெரியலேடி, பூக்குழி இறந்துக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஆத்தாளும் மகள் அப்படியே ஓடிட்டாளுகளோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கு. சரி, அவங்க வர்றதுக்கு நேரமாகும் போல, நீங்க 2 பேரும் பூக்குழி இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களாம் சொல்லவும், சேதுவும் தமிழும் கேட்டு சரிங்கயா அப்படின்னு சொல்லி சேதுவும் தமிழும் பார்த்தா சாமியை கும்பிட்டுட்டு இங்க பார்த்தா பூக்குழி இறங்குறாங்க. பூக்குழி இறங்கி வந்துட்டு இங்க சேது பார்த்தா சாமி முன்னாடி சொல்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் யாரையும் கெடுக்கவும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமி முன்னாடி பார்த்தா சத்தியம் பண்ணி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தமிழும், என் புருஷன் தப்பு பண்ணல, என் புருஷன் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காண்டி தான் நானும் பூக்குழி இறங்கினேன். என் புருஷன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அந்த தெய்வம் தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அந்த சூழ்ச்சியை அந்த தெய்வம் தான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா சாமி முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கருப்புக்கு பார்த்தா சாமி வந்துருது. சாமி வந்ததும் பார்த்தா கருப்பு கடந்து சாட்டையை வச்சு அடிச்சு சாமி அடிக்கிட்டு இருக்காரு. ஊர் பெரியவங்க எல்லாம் பார்த்தா இவங்க சொல்றது உண்மைதான் போல, நல்லபடியா பூக்குழி இறங்கி வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சாவித்திரியும் தாமரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தாமரை பார்த்தா திடுன்னு ஓடியாந்துகிட்டு இருக்கு. மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், என்ன தாமரை, சாவித்திரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சன்னாசி கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா, அம்மாவை மாடு துரத்துது மாமா, அம்மா மாடு துரத்துனதுனால அம்மா ஓடிக்கிட்டு இருக்காங்க, அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை சொல்ல, ஊருக்காரங்க எல்லாம் பார்த்தா தாமரை சொன்னதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆயிராங்க. மாடு துரத்துதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சன்னாசி எல்லாரும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாடு போற பக்கமா பார்த்தா சேதுவும் சன்னாசியும் போய் சாவித்திரியை காப்பாத்த போறாங்க.